கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு இந்த மாலை கூட்டத்தை தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். కూటం దయచేసినాను కలిసి స్తోత్రించెదము. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். దైవజనుడైన మోషేని గురించి మనం చదువుచూ ఉన్నాము. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை குறித்து நாம் கடந்த நாட்களும் நாம் தியானித்து வருகிறோம். దైవజనుడైన మోషేని గురించి గత దినంలో మనం నేర్చుకొని ఉన్నాము. ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், ఒక దైవజనుడు ఏ విధంగా ఉండవాలి, அதை குறித்து தான் நாம் நம்முடைய முற்கால பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து வருகிறோம். దీని గురించి మనం పూర్వపితరులైన పరిశుద్ధుల యొక్క జీవితం గురించి మనం నేర్చుకొని ఉన్నాము. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை போல அல்ல, మనమైతే పాత నిబంధన పరిశుద్ధుల వంటి వారము కాము. அவர்களை பார்க்கலும் நாம் மேன்மையான ஜீவியம் செய்ய வேண்டும். వారికంటే మనం శ్రేష్టమైన జీవితం చేయవలెను. ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை பார்க்கலும் மேன்மையான இடத்துல போக வேண்டியவர்கள். ఎందుకంటే మనం పాత నిబంధన పరిశుద్ధుల కంటే శ్రేష్టమైన స్థలములకు వెళ్ళువారమే ఉన్నాము. அவர்களுக்கு சீயோன் எருசலேம் இல்லை, వారికైతే సియోను యెరూషలేము లేవు. புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு அதான் சீயோன் எருசலேம். కొత్త నిబంధన పరిశుద్ధులకు మాత్రమే సియోను యెరూషలేము. அப்படிப்பட்ட அவர்களை பார்க்கலும் மேன்மையான ஒரு ஜீவியம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். వారికంటే గొప్ప జీవితమే మన జీవితంగా కనబడవలెను. கடைசியாக மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான் என்று பார்த்தோம். మోషే దేవుని ఇండంతట్లో నమ్మకమైన వాడై ఉన్నాడని చెప్పి చదివి ఉన్నాము. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்மை தேவை. దేవుని జనుల యొక్క మనుషుల జీవితంలో నమ్మకత్వం అవసరమై ఉన్నది. வீடு என்று சொல்லும்போது எழுத்தின் பிரகாரமாய் நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. ఇల్లు అని చెప్పినప్పుడు అక్షరానుసారంగా మనకు ఒక ఇల్లు ఉన్నది. அந்த வீட்டில் உண்மை உள்ள ஜீவியம் தேவை. ఆ ఇంటిలో మన నమ్మకమైన జీవితం అవసరము. சபை அது ஒரு வீட்டுக்கு நிலையில் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. సంఘం అని చెప్పినప్పుడు ఇంటికి సాదృశ్యమై ఉన్నది. சபையாக வீட்டில் ஒரு உண்மை உள்ள ஜீவியம் தேவை. సంఘముని ఇంటిలో ఒక నమ్మకమైన జీవితం అవసరము. நம்முடைய சரீரமாகிய சபை அது ஒரு தேவனுடைய வீடா இருக்கிறது. శరీరమును సంఘం అనేది ఒక ఇల్లుగా కనపడుచున్నది. இந்த வீட்டில் உண்மை உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. ఈ ఇంటిలో మనకు నమ్మకమైన జీవితం అవసరం. வீடுகள் உண்மை உள்ள ஜீவியம் இருந்தால்தான் நாம் நித்திய வீட்டில் பிரவேசிக்க முடியும். నమ్మకమైన జీవితం మనకు ఉన్నప్పుడు మాత్రమే నిత్య ఇంట్లో వెళ్ళి చేరగలము. இந்த வீடெல்லாம் கூடாரம் அழிந்து போகக்கூடியது. ఈ భూమి మీద ఉన్న గుడారం అయితే శిథిలమైపోవును. இந்த ஜீவியத்தில் நமக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு ஜீவியம் நமக்குள் இருந்தால்தான் நாம் நித்திய வீடை சென்று அடைய முடியும். ఈ ఇంట్లో ఒక నమ్మకమైన జీవితం మనకు ఉన్నప్పుడు మాత్రమే నిత్య ఇంటికి మనం వెళ్ళి చేరగలము. எபிரேயர் 11 அதிகாரம் 24-25 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். హెబ్రీలు 11:24-25 వాక్యాలు చూసినప్పుడు మోషే పెద్దవాడైనప్పుడు విశ్వాసం బట్టి ఐగుప్తు ధనం కంటే క్రీస్తు విషయమైన నింద గొప్ప భాగ్యం అని చెప్పి ఎంచుకొని అల్పకాల పాపభోగములు అనుభవించడం కంటే దేవుని ప్రజలతో శ్రమ అనుభవించడం మేరని చెప్పి యోచించి ఉన్నాడు. இவைகளெல்லாம் நம்ம கடந்த நாட்கள் தியானித்த பகுதிகள் தான். ఇవన్నీ కూడా మనం గత దినములో మనం ధ్యానించిన భాగములే. ஒரு தேவனுடைய மனுஷன் ఒక దైవజనుడు விசுவாசத்தில் நாம் பெரியவர்களாய் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். విశ్వాస విషయంలో మనం గొప్పవారుగా హెచ్చించబడవలెను. விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ఒక్కొక్క దినం కూడా విశ్వాసం మనం ఎదుగుచూ ఉండవలెను. விசுவாசத்தில் வளர வளர வளரதான் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்க முடியும். విశ్వాసంలో మనం ఎదుగుగా అల్పకాల పాపభోగం మనం విసర్జింపగలము. உலகத்தை வெறுக்க முடியும். లోకమును ద్వేషింపగలము. உலகத்தின் இன்பத்தை வெறுக்க முடியும். లోక సంతోషము ద్వేషింపగలము. உலக சந்தோஷத்தை வெறுக்க முடியும். లోక ఆనందము ద్వేషింపగలము. உலக ஆடம்பரத்தை வெறுக்க முடியும். లోక ఆడంబరము ద్వేషింపగలము. உலக சிற்றின்பங்களை வெறுக்க முடியும். ఈ లోక అల్పకాలములో தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுக்க முடியும். దేవునికి ఇష్టం లేని కార్యములను మనం ద్వేషింపగలము. நாம் விசுவாசத்தில் வளரும் போதுதான் அதை செய்ய முடியும். విశ్వాసం మనం ఎదిగినప్పుడు మాత్రమే అలాగ చేయగలము. அப்படி நம் விசுவாசத்தில் மோசே அவன் பெரியவனான போதுதான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து விட்டான். అయితే మోషే పెద్దవాడైనప్పుడు విశ్వాసం బట్టి ఫరో కుమార్తెగా కుమారుని చెప్పి అర్పించుకుంటూ ఒప్పుకొనలేదు. யாராவது ஒரு பாவியான ஸ்திரீக்குடைய மகன் என்று இன்னும் அவர் ஒரு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாவியான மனுஷனை வைத்துக் கொள்ளுங்க. அப்போ ఒక పాపాత్మైన ఒక మనిషి ఒక ఉందని చెప్పి అనుకునుడి. நான் அவங்க பிள்ளைன்னு யாராவது சொல்லுவாங்களா? ఈ పాపాత్మైన యొక్క స్త్రీ యొక్క బిడ్డ అని చెప్పి ఎవరైనా చెప్పుకోగలరా? சொல்லவே மாட்டாங்க. ఎవరు కూడా చెప్పరు. சில பிள்ளைகள் புருஷன் குடிச்சு வேலைக்கு இது என் புருஷன் பாருங்க, என் புருஷன் சொல்லுவீங்களா? பார்க்காத போல வெக்கம் துக்கம் அப்படியே ஓடி ஒளிந்து கொள்வாங்க. ఎవరైనా భర్తగా త్రాగి పడిపోయినట్లయితే ఇది నా భర్తని చెప్పుకొనరు, సిగ్గుపడి వారు వెళ్ళిపోదురు. இன்றைக்குள்ள பிள்ளைகளை பார்க்கும்போது தாய் தகப்பன் அழகில்லாவிட்டால்
பெற்றோரோட பிள்ளைகள் சேருகிறது இல்லை, இது எங்க அப்பா அம்மான்னு சொல்றதுக்கே வெட்கப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. అయితే తల్లిదండ్రులను చూచినప్పుడు పిల్లలు నా యొక్క తల్లిదండ్రులను చెప్పి పిల్లలు సిగ్గుపడుచు ఉన్నారు. அப்படியோ எத்தனையோ காரியங்கள் சம்பவங்களை நாம் கேட்டு ఈ கேள்விப்பட்டிருக்கிறோம். విధంగా ఎన్నో కార్యములు మనం వినుచు ఉన్నాము. அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை இவன் வெறுத்து விட்டான். ఫరో కుమార్తె యొక్క కుమారుని చెప్పి అనిపించుకుంటే అతను ఒప్పుకొనలేదు. ஐயோ, இந்த ரட்சிக்கப்படாத புறஜாதியான ஸ்திரீக்கு நான் மகனா, ఈ రక్షణ లేని అన్య స్త్రీకి నేను పిల్లనా? அதை வெறுத்து விட்டுதான் அநித்தியமான அந்த தேவ ஜனங்களும் துன்பத்தை அனுபவப்படி அரண்மனையை விட்டு வெளியே வருகிறதை பார்க்கிறோம். అది ద్వేషించి అంతఃపురం నుండి అతడు బయటకు వచ్చేట్టు మనం చూస్తున్నాము. நாம் விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். ஒரு தேவனுடைய மனுஷன் விசுவாசத்தில் வளர ఒక வேண்டும். దేవుని బిడ్డ విశ్వాసమును ఎదుగుచూ ఉండవలెను. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை நாம் வாஞ்சிக்க வேண்டும். అట్టి జీవితంని మనం వాంఛింపవలెను. நாம் என்னால் எபிரேயர் 11:24 இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமா இருந்தான் என்று வாசிக்கிறோம். అయితే 26వ వాక్యంలో చూస్తున్నాము, ఇక రాబో వాటి యందు అతడు మనసు ఉంచలేదు. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம் தேவை. అయితే ఒక దేవుని బిడ్డకు పరలోకం గురించి ఒక దర్శనం అవసరం. ஒரு பரலோக தரிசனம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை வெறுக்கவே முடியாது. పరలోక దర్శనం లేని వారు ఈ లోక సంతోషం వారు ద్వేషింపలేరు. பரலோகத்தை குறித்த ஒரு வெளிப்படுதல் தேவை. పరలోకం గురించి ఒక దర్శనం అవసరం. பரலோகத்தில் யார் போவா என்கிற வெளிப்படுதல் தேவை. పరలోకముకి ఎవరు వెళ్ళగలిగే ప్రకటన అవసరం. வருகை குறித்த ஒரு வெளிப்படுதல் தேவை. ஆண்டவருடைய வருகை, దేవునికి రాకడ గురించి ప్రకటన అవసరము. இந்த வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவா, ఈ యొక్క రాకడలో ఎవరు ఎత్తబడగలరు, வருகையில் எடுத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், రాకడలో కొనుకోబడవాలంటే ఏం చేయవలెను, இவைகளை குறித்ததான ஒரு அறிவு இல்லாவிட்டால் நம்மை வேறு பிரித்துக் கொள்ள முடியாது. వీటి గురించి మనకు జ్ఞానము లేనట్టయితే మనల్ని మనమే ప్రత్యేకించుకొనలేము. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவானாகிய மோசே பாருங்கள், இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமா இருந்தபடியினால்தான் அவைகளெல்லாம் விட்டு தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது வெளியே வருகிறதை பார்க்கிறோம். అయితే మోషేని చూచినప్పుడు ఇక రాబో వాటి మనసు ఉంచక అల్పకాల పాపభోగులు విసర్జించి ఉన్నాడు. ஏனென்றால் இந்த உலக சந்தோஷம் எல்லாம் ஒரு நிமிஷம் அழிந்து போய்விடும். ఎందుకంటే ఈ లోక సంతోషం ఒక నిమిషంలో వెళ్ళిపోవును. இந்த உலகம் எல்லாம் மாயை. ఈ లోకమంతయు వ్యర్థమై ఉన్నది. உலகத்தின் காணுகிற எல்லாம் மாயை, அழிந்து போகக்கூடியது. ఈ లోకములో ఉన్నవి చూచినప్పుడు మాయ వెంటివి వ్యర్థమైపోవునవి. பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நித்தியமானவை. పరలోకములో ఉన్నవన్నీ కూడా నిత్యమైనవి. அந்த நித்தியமானவைகளுக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். నిత్యమైన వాటి కొరకే మనం వాంఛింపవలెను. யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. యోహాను సువార్త 14:2 నా తండ్రి ఇంట అనేక నివాసములు కలవు. அவருடைய ஜீவியத்துக்கு ஏற்ற விதத்தில் அங்கு வாசஸ்தலங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். వారి జీవితములకు తగినట్లుగా ప్రతి వారి ప్రభు నివాస స్థలం ఉంచి ఉన్నాడు. அந்த வெளிப்படுத்தல் இருந்தால்தான் அந்த மேன்மையான இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நாம் இந்த பூமியில ஒரு தியாகம், ஒரு பிரதிஷ்டை, ஒரு பரிசுத்த உள்ள ஜீவியத்தை செய்ய முடியும். అట్టి ప్రకటన మనకు ఉన్నప్పుడు మాత్రమే మనము ఒక నిత్య నివాస స్థలములో ఏల్చుకుంటూ మన త్యాగము, ప్రతిష్ఠ, పరిశుద్ధగల జీవితం మనం చేయగలము. அடுத்து மூன்றாவதாக మూడవదిగా யாத்திராகமம் 3:1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது నిర్గమకాండం 3:1-2 தேவ பர்வதாக யூரோப்பிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். ఆ చోటు ప్రభు అతనికి దర్శనమైనట్టు మనం చదువుచున్నాము. வாசிங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இங்கு கர்த்தர் மோசேக்கு தரிசனமானார். ఈ చోటు ఇది మోషేకి యెహోవా దర్శనమాయెను. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு தரிசனம் தேவை. ఒక దేవుని బిడ్డకు దర్శనం అవసరమై ఉన్నది. ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். ప్రభువుని వారు దర్శింపవలెను. என்னாகமம் 7:12 வசனத்தில் வாசிக்கும் போது సంఖ్యాకాండము 12:7-8 చదివినప్పుడు என்னாகும் 12:7-8 సంఖ్యాకాండము 12:7-8 என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். பாருங்கள், மோசே தேவனுடைய மனுஷனாகிய மோசே பாருங்கள். దైవజనుడైన మోషేని మీరు చూడండి. அவன் தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். అతడైతే నా దేవుని ఇల్లంతట నమ్మకమైన వాడు. அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாகவும் பேசினேன். నేనైతే గూఢభావంతో కాదు గాని దర్శనమిచ్చి ముఖాముఖిగా మోషేతో మాట్లాడేదాను. மோசேயும் தேவனும் முகமுகமாய் பிரத்யட்சமாய் கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். దేవుడును మోషేని ఇరువురు కూడా కలిసి ముఖాముఖిగా నేరుగా దర్శనం మాట్లాడినట్టు చూస్తున్నాము. யாத்திராகமம் 34:28 வாசிக்கும் போது నిర్గమకాండము 34:28 చదివినప్పుడు யாத்திரை 34:28
அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகளை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்துக்கு திரும்பி வந்தார்கள். தொடர்ந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது కొనసాగించమని వచనం వాక్యం చదివినప్పుడు 40 நாள் தேவ சமூகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். అయితే మోషే 40 దినములు దేవుని సన్నిధిలో ఉన్నట్లు చూచున్నాము. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவரோடு அவன் உறவாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 40 దినములు అయితే తినకయు త్రాకయు దేవుని సన్నిధిలో గడుపుచూ ఉండేను. ஆண்டவரோடு முகத்தை தரிசித்து பேசி 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 அவனுடைய முகமே பிரகாசிக்க ஆரம்பித்தது. అయితే దేవునితో ముఖమును చూచి చూచి మోషేకు ముఖమే ప్రకాశింపబడెను. மோசே இறங்கி வருகிற வேளைக்கு மோசே முகத்தை மற்றவர்கள் அங்க பார்க்க முடியவில்லை. మోషే కొండ దిగి వచ్చినప్పుడు జనులైతే మోషేను చూడలేకపోయేరి. மோசே முகத்தை மூடிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. మోషే అయితే ముఖమును కప్పుకొనవలసిన పరిస్థితి ఏర్పడిను. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை தரிசித்து ஆண்டவரோடு உள்ள நெருங்கிய உறவுக்குள் ஒரு தேவனுடைய மனுஷன் கடந்து வர ఒక வேண்டும். దేవుని బిడ్డ అయితే దేవుని దర్శించి దేవుని ముఖాముఖిగా చూచే స్థితికి రావలేను. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் உண்டாக வேண்டும். మన ప్రతి ఒక్కరి జీవితంలో దర్శనం మనకు అవసరము. இந்த தரிசனம் உண்டாக வேண்டுமானால் நாம் தேவ பர்வதத்தில் ஏறுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ఈ యొక్క దర్శనం మనకు కావాలంటే దేవునికి పర్వతంలోకి ఎక్కువ అనుభవం మనకు అవసరమై ఉన్నది. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து மென்மேல நாம் உயர்ந்து வளருகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ఆత్మీయ జీవితంలో మనం ఎదుగుచు శ్రేష్టమైన స్థితికి మనం రావలేను. பர்வதம் என்பது ఉన్నతமான ஒரு జీవియத்தையும் జప జీవియத்தையும் காண்பிக்கிறது. కొండని చెప్పినప్పుడు ఉన్నతమైన జీవితంలో ప్రార్థనా జీవితంలో అది చూపుచూ ఉన్నది. పర్వతం ஒரு ఉన్నతமான జీవియం. పర్వతం అనేది ఉన్నతమైన జీవితం వంటిది. జప జీవియం. ప్రార్థనా జీవితం వంటిది. இந்த அனுபவம் நமக்கு தேவை. ఇట్టి అనుభవం మనకు అవసరము. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும்போது మత్తయి సువార్త 5వ అధ్యాయం 6వ వాక్యం చూచినప్పుడు இறுதி நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். శుద్ధి గలవారు ధనియులు వారు దేవుని చూచెదరు. இருதயத்தை நாம் சுத்தமாய் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். దేవుని మన హృదయం ఎల్లప్పుడూ మనం శుద్ధముగా ఉంచుకోవాలి. ஆண்டவரை தரிசிக்க முடியும். అటివారు మాత్రమే దేవుని చూడగలరు. நாம் இந்த வருஷம் முடிவுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை தரிசிக்கணும். ఈ సంవత్సరాంతంలోకి వచ్చిన మనమైతే దేవుని దర్శించువారమై ఉండవలెను. ஆண்டவருடைய ஒரு மகிமையை நாம் தரிசனத்தை நாம் காண வேண்டும். దేవుని యొక్క మహిమను దర్శనమును చూడవలెను. மோசேக்கு மாத்திரமல்ல நமக்கும் கர்த்தர் தரிசனமாகுகிறார். మోషేకు మాత్రమే కాదు యెహోవా మనకు కూడా దర్శనమగును. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15 17 வாசிக்கும்போது యెషయా 33 అధ్యాయం 15 17 వాక్యం చదివినప్పుడు தேவனை தரிசிக்க வேண்டும் 6 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. దేవుని మనం దర్శించవాలంటే ఈ చోట 6 కార్యములు మనం చదువుచున్నాము. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காத படிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாத படிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாத படிக்கு தன் கண்களை மூடுகிறவனெவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். தூரத்துள்ள தேசத்தையும் பார்க்கும். அப்ப பாருங்கள், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். అయితే మనం చేయవలసిన కార్యమును చేసినప్పుడు యెహోవా మనకు దర్శనముగా మనం చూడగలము. நீதியாய் நடக்க வேண்டும். అయితే నీతిగా నడుచుకొనవలెను. நமக்குள்ள அநீதி இருக்க கூடாது. మనలో దుర్నీతి కనబడకూడదు. செம்மையானவைகளை பேச வேண்டும். యథార్థమైన వాటిని మనం మాట్లాడవలెను. அசுத்தமான கிருபை இல்லாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. పరిశుద్ధం లేని కృప లేని మాటలు మనం పలకకూడదు. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை நாம் வெறுத்து விட வேண்டும். నిర్బంధం వల్ల వచ్చే లాభం మనం ఉపేక్షింపవలెను. மற்றவர்களை வஞ்சித்து நாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. ఇతరులను మోసగించి సంపాదించిన ఉద్దేశమే మనలో ఉండకూడదు. அநியாயமாய் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு இருக்க கூடாது. అన్యాయంగా సంపాదించవల మనసే మనకు రాకూడదు. அதை நாம் வெறுத்து விட வேண்டும். వాటిని మనం ద్వేషింపవలెను. பரிதானம் வாங்காம லஞ்சம் வாங்காம இருக்கணும். లంచం పుచ్చుకొనకుండా ఉండవలెను. ரத்தம் சிந்துவதற்கான யோசனை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து அடைக்க வேண்டும். అయితే హత్యను మాట వినకుండా చెవులు మూసుకొనవలెను. அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னா, அவங்க பேச்ச கேட்கவே கூடாது. వారిలాగా చెప్పినారు వీరిలాగా చెప్పినని చెప్పి మన వారి మాటలను చెవిన పెట్టకూడదు. குடும்பங்கள்ல சில பிரச்சனை காரணமே அதுதான். కుటుంబంలో సమస్యలకు కారణమే ఇదే ఉన్నది. கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறவள் தன் பிராண சிநேகிதனே
பகைக்கிறான். చూచిన దాన్ని విని చేయవాడు తన ప్రాణ స్నేహితుని ద్వేషించి ఉన్నాడు. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் ஒரு காரியத்தை கொடுத்து சொன்னால், మీ కుటుంబంలో ఒకరైతే ఒక కార్యం గురించి చెప్పినప్పుడు, ஒரு ஆள் சொல்லும் போது நீங்கள் அதை உண்மையா இருக்கலாம், అయితే ఒకవేళ వారు చెప్పినది నిజమై ఉండవచ్చును. தேவ சமூகத்தில் நீங்கள் முதலாம் ஜெபிக்க வேண்டும். మొట్టమొదటి మీరు దేవుని సన్నిధిలో ప్రార్థింపవలెను. ஜெபித்துட்டு அந்த காரியங்கள் அவங்கள சொல்ல இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அன்புனால புத்திமதி சொல்லலாம். వారి యుద్ధ తర్వాత ప్రార్థించిన పిమ్మట అలాగ చేయకూడదు ఇలాగ చేయించి వారి బుద్ధి మాటలు చెప్పవచ్చును. கேட்டுக்கிட்டு கொண்டு அவங்ககிட்ட இவங்க உங்களை இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அப்படி சொல்லி கலக்கம் உண்டு, கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது. వారు చెప్పినది విని ఆయన ఇలాగ చెప్పినాడు అలాగ చెప్పి చెప్పి అది కలవరాన్ని ఇతరులకు మనం కలిగించకూడదు. இது பேசினால் சமாதான கேடு வரும் என்று நமக்கு தெரியும். ఈ మాటలు మాట్లాడితే మనకు సమాధాన హాని కలుగునని చెప్పి తెలియను. ஐக்கிய குறைவுகள் வரும் என்று நமக்கு தெரியும். ఐక్య లోపములు వచ్చని చెప్పి మనకు తెలియను. அன்பு குறைவு வரும் என்று தெரியும். ఐక్యత కొరతలు ఏర్పడను. சமாதான கேடு வரும் என்று தெரியும். అసమాధానం వచ్చని తెలియను. எத்தனையோ குடும்பங்கள்ல அவங்களே தன்னுடைய குடும்பத்தில் பிரிவினை உண்டு பண்ணுகிறாங்க. ఎన్నో కుటుంబంలో వారి తమకు తామ కుటుంబంలో విభజించుకొనుచు ఉన్నారు. சில பிள்ளைகள் குடும்பத்துல கடக்குது உடனே போய் மாமியார் இப்படி பண்றான், மாமனார் இப்படி பண்றாங்க, புருஷன் இப்படி அப்படி எல்லாம் பண்றது. உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். சில குடும்பத்தில் பார்த்தானா புருஷனை குறித்து, மாமியாரை குறித்து, மாமனாரை குறித்து அப்படி எல்லாம் போய் தாய் தகவல் சொல்லிக் கொடுக்குறாங்க. ఉదాహరణ నేను చెప్పుచున్నాను. కొన్ని కుటుంబంలో అయితే అత్తని గురించి, మామని గురించి, వారి భర్తని గురించి ఇలా వారు చెప్పుకొనుచు ఉందరు. அது வரைக்கும் அந்த தாய் தகப்பன் இவங்கள குடும்பத்தோட அன்பு ஐக்கியமா இருப்பாங்க. இந்த வார்த்தை கேட்டதோட அதிலிருந்து இவங்களுக்குள்ள ஒரு அன்பு குறைய ஆரம்பிக்கும். అంతవరకు ఆ యొక్క తల్లిదండ్రులైతే కుటుంబస్తులతో ఐక్యంగా ప్రేమతో ఉందరు. ఆ మాటలు విన్నప్పటి నుంచి వారిని వారు ద్వేషించేవారే ఉందరు. போக்குவரத்துகள் குறைய ஆரம்பிக்கும். రాకపోకలు స్తంభించిపోయినది போல சந்தோஷமா அன்பாய் பேச்சு வார்த்தைகள் குறைய ఆరంభించి వారు సంతోషంతో మాట్లాడలేకపోదురు. இதுதான் அங்கு பகை துவங்குகிற காரியம். இதுதான் చోట ద్వేషం ఏర్పడే కారణం ఇదే. எந்த பகுதியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அதை எப்படியாவது மேற்கொள்ளும்படியாக நாம் ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுக்கணும். நாம் ஜெபிக்க வேண்டும். ఏ కార్యమైనప్పటికీ దేవుని సన్నిధిలో ప్రార్థించే మనకు వారికి మనం విడుదల ఇవ్వవలెను. அதுக்குண்டாக ரத்தம் சிந்தபடி என்ன செய்யக்கூடாது, யோசனை கேளாதபடி நம்ம செவியை அடைத்துக் கொள்ள வேண்டும். అయితే హత్యను మాట మనం వినకుండా చెవులు మూసుకొనవలెను. பொல்லாப்பை காணாதபடி நம்ம கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். చెడుతనం వచ్చుడుకున మన కన్నులు మూసుకొనవలెను. அவன்தான் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவான். అట్టివారు మాత్రమే ఉన్నత స్థలంలో నివసించువారు. அவங்க தான் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்ய முடியும். అట్టివారు మాత్రమే ఉన్నతమైన జీవితం చేయగలరు. கண்மலையின் அரண் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கும். పర్వతములోని శిలలైతే అతని కోటగా కనబడును. கண்மலையின் வெடிப்பில் வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். అయితే బండ శిఖరంలో కొండ శిఖరం ఉంచి వారిని కాపాడుదురు. கண்மலையின் வெடிப்பில் தங்குகிற என் புறாவே, బండ పేటలను ఆశ్రయించు నా పావురమా. அவங்க அந்த ஸ்தானத்துக்குள்ள வருகிறாங்க. అట్టి స్థానంలో వారు వచ్చుచున్నారు. அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும். అయితే వారి ఆహారం వారికి దొరుకును. அவனுடைய தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும். అతని నీళ్ళు అతనికి శాశ్వతంగా உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாய் காணும். అలంకరింపబడిన రాజు నీవు కన్నులారా చూచెదవు. தூரத்தில் உள்ள தேசத்தை காணும். బహు దూరమున వ్యాపించిన దేశమును చూచెదవు. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மேன்மையான ஒரு ஜீவிய நமக்கு தேவை. ఇటువంటి ఆత్మీయమైన ఒక శ్రేష్టమైన జీవితం మనకు అవసరం. దర్శనం జీవియத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். దర్శనం గల జీవితం మనం కాపాడుకొనవలెను. సంగీతం 17:15 వాసిக்கும்போது 17వ కీర్తన 15వ వాక్యం చదివినప్పుడు, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நானோ நீதியினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். నేనైతే నీతి గలవాడనై నీ ముఖ దర్శనము చేసిదను. நீதி நமக்கு தேவை. నీతి మనకు అవసరము. முன்னால சேர்றவங்க, அங்க பின்னால போறவங்க எல்லாம் முன்னால வந்து உட்காருங்க. நானோ நீதியினால் உமது முகத்தை தரிசிப்பேன். నేనైతే నీతి గలవాడనై నీ ముఖ దర్శనము చేసిదను. நீதி நமக்கு இருந்தாதான் ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். మనము నీతి గలవారంగా ఉన్నప్పుడు మాత్రమే యేసు ముఖమును దర్శించగలము. அந்த பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண உன்னதமான ஜீவியம் செய்ய முடியும். మనకు నీతి ఉన్నప్పుడే ఉన్నతమైన జీవితం మనం చేయగలము. நமக்குள்ள அநீதி இருக்கவே கூடாது. మనలో దుర్నీతి కనబడకూడదు. ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க. இங்க வந்து உட்காரு. அநீதி நமக்குள்ள இருக்கவே கூடாது. మన జీవితంలో దుర్నీతి కనబడకూడదు. நீதி எப்போதும் நீதியை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். మరి నీతిని ఎల్లప్పుడూ మనం కాపాడుకోవాలి. அவர்கள் தான் இந்த பூமியில ஒரு உன்னத ஜீவியம் செய்கிறவங்க. అట్టివారు మాత్రమే ఈ భూమి మీద ఉన్నతమైన జీవితం చేయదురు. దర్శిத்து ஆண்டவருடைய மகிமையை காண்கிறவர்கள். అట్టివారే ప్రభువును దర్శించి దేవుని మహిమను చూడగలరు. நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாஞ்சிப்போமாக. అట్టి జీవితం మనం కూడా కోరుకునేదము గాక. அப்போஸ்தலர் 10th அதிகாரம் 1 - 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, అపోస్తల కార్యములు 10వ అధ్యాయము 1వ వాక్యం నుంచి 4వ వాక్యం వరకు చదివినప్పుడు కొర్నేలియై குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ఈ చోట మనం అతని గురించి చదువుచున్నాము.
இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொன்னேலியோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொன்னேலியோவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு பாருங்கள், கொர்நேலியோ பாருங்கள், பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை காண்கிறார். ఈ చోట ఇచ్చిన ప్రత్యక్షంగా దర్శనం చూచి ఉన్నాడు. காரணம் என்ன? కారణం ఏమిటి? அவனுக்குள்ள இருந்த தேவ பக்தி, అతనిలో కనపడుచున్న దైవ தன் భక్తి. வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். తన ఇంటి వారందరితో కలిసి అతడు దేవుని యందు భక్తి గలవాడై కనబడేను. தனக்குள்ள ஒரு தேவ பயம், తనలో ఒక దేవుని భయం, அவனுடைய மனைவி ஒரு தேவ பயம் உள்ளவள், తన భార్య దేవుని భయం அந்த కలిగి பிள்ளைகளை தேவ பயத்தில் வளர்த்தி எடுத்தான். తమ పిల్లలను దేవుని భయములో వారు పెంచి ఉన్నారు. அப்போ ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்கிறவனாய் காணப்பட்டான். జనులకైతే మిక్కిలి దానాధర్మములు చేయవాడై ఉండెను. எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ఎల్లప్పుడూ దేవునికి ప్రార్థన చేయొచ్చు ఉండెను. அவன் பாருங்கள், அவன் ஒரு பட்டாளத்துல அவன் ஒரு போர் வீரனா இருந்தாலும், ఇటలీ పటాలంలో అతడు ఒక యుద్ధ వీరుడిగా ఉన్నప్పటికీ, அவன் 100க்கு ஒரு அதிபதியா இருந்தாலும், అతడు శతాధిపతిగా ఉన్నప్పటికీ, அவன் ஆண்டவருக்கு பயந்து ఆండవருக்கு பிரியமான ஒரு జీవితத்தை செய்கிறதை பார்க்கிறோம். అతడైతే దేవునికి భయపడి దేవునికి ప్రియమైన జీవితం చేసిన వాడై ఉండెను. மத்தியான வேளையில பாருங்கள், ஒரு தரிசனத்தை காண்றதை பார்க்கிறோம். అతడు చోటు మంచి దర్శనం చూడగలుగుచు ఉన్నాడు. அதெல்லாம் ஒரு சொப்பனம் காண்றது போல அல்ல. ఏదో కల చూచినట్టు కాదు. மத்தியானத்துல ஒரு தூதன் வந்து நிக்கிறான். మధ్యాహ్నం వేళ ఒక దూత వచ్చి నిలబడెను. கொர்நேலியோவே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறான். కొన్నేలిని ప్రార్థనలు అంగీకరింపబడని చెప్పాను. அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று அந்த தூதன் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதை ఆ பார்க்கிறோம். తర్వాత అతను ఏమి చేయమని చెప్పి దూత అతనికి తెలియచేయచ్చు ఉన్నది. உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் நினைப்பூட்டப்பட்டுகிறது என்று சொல்லி அவரோட பேசுகிறதை பார்க்கிறோம். ఇక నువ్వు చేసిన దాన ధర్మములు నీ కార్యములను ఆలకించి ఉన్నానని చెప్పి ఉన్నాడు. அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? అయితే నువ్వు చేయవలసినది ఏమిటి? போப்பா பட்டத்துல போய் என்ன சொல்ல, பேதுரு என்ற மனுஷனை நீ அழைத்து கொண்டு வா, அவன் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை போதிப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். అయితే పేతురుని వ్యక్తిని తీసుకుని రమ్ము, అతడు నీకు చెప్పవలసిన కార్యం నీతో చెప్పునని చెప్పాను. ஏன் தேவதூதன் அவருக்கு போதிக்க கூடாதா? ఏ దేవదూత అతనికి చెప్పకూడదా? கொர்நேலியே, நீ ஞான ஸ்நானம் எடுன்னு சொல்லக்கூடாதா? కొన్నేలి నువ్వు బాప్తిసం పొందమని చెప్పవచ్చు కదా? கொர்நேலியே, நீ ரட்சிக்கப்படன்னு சொல்லக்கூடாதா? కొన్నేలి నువ్వు రక్షింపబడవచ్చు అని చెప్పవచ్చు கொர்நேலியே, நீ కదా? இயேசு கிறிஸ்துவை விசுவாசின்னு சொல்லக்கூடாதா? కొన్నేలి నువ్వు యేసు మీద విశ్వాసం ఉంచమని கொர்நேலியே, చెప్పవచ్చు ஒரு కదా? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொல்லக்கூடாதா? కొన్నేలి నువ్వు పరిశుద్ధాత్మ అభిషేకం పొందుకోమని చెప్పవచ్చు కదా? அவருடைய வேலை சுவிசேஷன், ஊழியர்களுடைய வேலை. అయితే అతని ప్రార్థన సువార్త చెప్పు పని. அதுக்குதான் கர்த்தர் அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். అందుకని ప్రభు అపోస్తలుని ఏర్పరచుకొని ఉన్నాడు. ஆனால் இந்த அனுபவம் கொர்நேலியுக்கு தெரியாது. ஆனால் தேவ பக்தியில் ஆண்டவரோடு நெருங்கின ஒரு உறவுல இருக்கிறான். అయితే ఇట్టి అనుభవంలో కొన్నేళ్ళకి తెలియకపోయినప్పటికీ దేవుని యందు మిక్కిలి భయభక్తుల వాడై కనబడేను. கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். యెహోవా దర్శనమై కొన్నేళ్ళతో మాట్లాడటం మనం చూచున్నాము. அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். దేవుని మాటలకు ఉన్న పాటిని అతడు లోబడి ఉన్నాడు. கீழ்ப்படிந்து பாருங்கள், அந்த பேதுருவை கொண்டு வருகிறான். பேதுரு தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் ஞானஸ்நானத்தை குறித்து வேறுபாட்டை குறித்து பேசுகிறார். அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. உடனடியாக அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்குகிறதை பார்க்கிறோம். కొన్నేళ్ళు లోబట్టం వల్ల పేతురును తీసుకుని వచ్చి అతనికి అన్ని విషయములు తెలియజేసిన అతని మీద అభిషేకం దిగి వచ్చి మనం చూడగలము. அன்றையே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். వెంటనే బాప్తిసం పొందిను. இன்றைக்கு நமக்கு ரட்சிக்கப்பட எத்தனை நாட்கள் ஆகிறது? ఈ దినములో మనం రక్షణ పొందుటకు మనకి ఎన్ని దినములు పట్టుచున్నవి? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை நாட்கள் ஆகிறது? అభిషేకం పొందుకుంటే ఎన్ని దినములు పట్టుచున్నవి? எத்தனையோ நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். ఎన్నో దినములు నెలలు సంవత్సరాలు గడిచిపోవచ్చు ఉన్నవి. சிலர் வருஷங்களாய் கூட்டத்துக்கு வராங்க, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல. కొందరైతే ఎన్నో సంవత్సరం కూటములకు వచ్చున్నారు, అయినప్పటికీ బాప్తిసం పొందలేదు. வருஷங்களாய் வராங்க, அபிஷேகம் வரவில்லை. ఎన్నో సంవత్సరం నుంచి వచ్చున్నారు, అభిషేకం పొందుకోలేదు. வருஷங்களாய் வராங்க, வேறுபாடு கிடையாது. ఎన్నో సంవత్సరం నుంచి వచ్చున్నారు, ప్రత్యేక జీవితం చేయలేకున్నారు. வருஷங்களாய் வராங்க, இன்னும் இந்த சத்தியத்துல ஸ்திரப்படாம இருக்கிறாங்க. ఎన్నో సంవత్సరం నుంచి వచ్చున్నారు, సత్యంలో స్థిరపడలేని వారై ఉన్నారు. காரணம், நம்முடைய இருதயம் செம்மையானதா இல்ல. కారణం ఏమనగా మన హృదయం యథార్థమైనది நம்மை లేకపోతే முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்கவில்லை. పూర్తిగా మనం సమర్పించుకోలేదు. கொர்நேலியை பாருங்கள், కొన్నేళ్ళు அவன் చూడండి, 100க்கு அதிபதி. అయితే శతాధిపతి தன்னை 100க்கு 100 விசுவாசி தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் அதெல்லாம் ஆண்டவர் சரியாய் செய்து முடித்தார். 100కి 100 కార్యము దేవునికి సమర్పించుకున్నా అన్ని ప్రభు చేసి ఉన్నాడు. அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசித்ததை பார்க்கிறோம். అతని జీవితం ప్రభు ప్రకాశింప చేసి அவனை ఉన్నాడు. கர்த்தர் ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். అట్టి వారిని ప్రభు అయితే రాకకు సిద్ధపరచు ఉన్నాడు. அவன் மாத்திரமல்ல, అది మాత్రమే அவனுடைய కాదు, வீட்டார், అతని ఇంటి அவனுடைய వారు, உற்றார் అతని உறவினர்கள், బంధుమిత్రాదులు, அவங்க வந்திருந்த அத்தனை பேர் மேலும் தேவாவியானவர் இறங்கினார். అందరి మీద పరిశుద్ధాత్మ దిగి వచ్చి நம்முடைய தேவன் இன்றும் கிரியை செய்ய வல்லவராய் మన இருக்கிறார். దేవుడైతే నేటికి క్రియ చేయగలిగే శక్తి இன்றைக்கு గలవాడు. நம்முடைய வீடுகளில் ஏரிய ஜெபம் வைக்கப்படுகிற கஷ்டம்,
అయితే కొన్ని ఇళ్ళలో ఏరియా ప్రార్థనలు ఉంచడం చాలా కష్టము. பேதுரு வாராருன்னு கேள்விப்பட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல கூட சேர்த்துட்டோம். పేతురు వచ్చుచున్న మాట వినగానే ఇరుగు పొరుగు వారందరూ వచ్చి కలుసుకుని சொந்த பந்தக்காரங்க அதை நினைக்கிற அவங்க 100க்கு அதிபதியா இருந்தபடினால அவங்க எல்லாம் நிறைய பேர் ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு கூட்டிடும். అతడు శతాధిపతి ఎన్నందువలన బంధుమిత్రాదులందరినీ అతను సమకూర్చి ఉన్నాడు. வந்தவங்க அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. వచ్చిన అందరూ కూడా రక్షింపబడి வந்தவங்க அத்தனை பேர் மேல அபிஷேகம் இறங்குறது. వచ్చిన అందరి మీద అభిషేకం வந்தவங்க అத்தனை பேர் மேல ஞானஸ்நானம் எடுத்தாங்க. వచ్చిన అందరూ కూడా బాప్తి పొంది ఉన్నారు. வசனத்தை நீங்கள் வீட்ல சென்று மறுபடியும் வாசித்து பாருங்க. ఈ వాక్యం మీరు ఇళ్ళకి వెళ్ళి మరలా చదివి நம்முடைய చూడండి. தேவன் இன்றும் கிரியை செய்கிறார். మన దేవుడైతే నేటికి క్రియ చేయవాడు. நாமும் ஆண்டும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு வாய்க்காலாய் காணப்பட வேண்டும். మనమైతే ఆత్మలు సంపాదించు ఒక నది వలె కనబడవలెను. நமக்கு முதலாவது நம்முடைய நம் ஜீவிக்கிறவராய் இருக்க வேண்டும். మొట్టమొదటిగా మనం జీవించువారమై ఉండవలెను. மற்றவர்களை இந்த ஜீவியத்துக்குள் வழிநடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ఇతరులను మన జీవితం వరకు నడిపించువారమై ఉండవలెను. முதலாவது நாம் ஜீவிக்க வேண்டும். మొట్టమొదటిగా మనం జీవింపవలెను. அடுத்து மற்றவர்களை இந்த ஜீவியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். ఆ తర్వాత ఇటు జీవితంలోకి ఇతరులను మనం నడిపించవలెను. கர்த்தர் செய்வார். ప్రభువు நம்முடைய చేయగలడు. தேவன் வல்லமை మన உள்ளவர். దేవుడు శక్తిగలవాడు. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் మొదటి போது రాజులు 11వ అధ్యాయం 9వ వాక్యం నందు சாலமோனுக்கு கர்த்தர் பல விதங்களில் தரிசனமானார். సొలొమోనుకు పలు రీతిలో యెహోవా దర్శనమాయెను. ஒரு முறை தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறார். கர்த்தர் ஞானத்தையும் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். అయితే నీకేమి కావాలని చెప్పి సొలొమోను అడిగినప్పుడు జ్ఞానము కావాలని చెప్పినప్పుడు జ్ఞానంతో మిగిలినవన్నీ కూడా ఇచ్చి ఉన్నాడు. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் ఈ தரிசனமாகிறார். చోటు యెహోవా అతనికి దర్శనమాయెను. இந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை எச்சரிக்கிறார். ఈ చోటు దర్శనమై యెహోవా అతనికి హెచ్చరిక చేయుచున్నాడు. வாசிங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. இங்கு அந்நிய தேவனை பின்பற்ற வேண்டாம் என்று கர்த்தர் 2 விசை தரிசனமாகி பேசுகிறார். అన్ని దేవతలను వెంబడించకూడదని చెప్పి యెహోవా 2 సార్లు దర్శనమై అతనికి తెలిపించినాడు. ஏனென்றால் சாலமோன் தேவனுக்கு பிரியமானவன். ఎందుకంటే సొలొమోను దేవునికి ఇష్టడైన వాడు. சாலமோன் ஆண்டவருக்காக பாடுபட்டவன். సొలొమోను దేవుని కొరకే శ్రమపడిన వాడు. சாலமோன் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டினவன். సొలొమోను దేవుని కొరకే ఆలయమును కట్టినవాడు. சாலமோன் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை எழுதினவன். సొలొమోను అయితే దేవునికి ఆత్మను పొందుకొని దేవునికి మాటలు వ్రాసినవాడు. ஆண்டவருக்கு மேன்மையான ஒரு மனுஷனாக இருந்தான். దేవునికి శ్రేష్టమైన వాడుగా కనబడిను. எல்லாம் தெய்வீகத்தில் இருந்தாலும் అంత దైవికంగా ఉండేటప్పటికీ மாம்சத்தில் ஒரு போராட்டம். అయితే శరీరం ముందు ఒక పోరాటం. சிலருடைய வாழ்க்கையில இந்த ஒரு போராட்டம் இருக்கிறது. కొందరి జీవితంలో కొన్ని పోరాటములు நல்லா ఉండేను. ஜெபிக்கிறாங்க, మంచిగా பைபிள் ప్రార్థించుదురు, வாசிக்கிறாங்க, వేదగ్రంథం చదువుదురు, ஆவியில நிரம்புறாங்க, ఆత్మచేత నింపబడుదురు, கூட்டங்கள் வர்றாங்க. కూటములకు ஆனா వచ్చుదురు. அந்த மாம்ச இச்சையிலிருந்து ஒரு விடுதலை இல்லை. అయితే శరీర ఇచ్చల నుండి వారికి విడుదల లేకుండా அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். ప్రియ దేవుని పిల్లారా మనం జయం ஆண்டவருடைய పొందవలెను. சமூகத்துல போராடி போராடி ஜெபித்து 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 இதிலிருந்து ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும். దేవుని సన్నిధిలో పోరాడి పోరాడి ప్రార్థించి ప్రార్థించి మనం జయమును పొందుకొనవలెను. சாலமோன் மாம்ச இச்சைகளை ஜெயம் எடுக்கவில்லை. అయితే సొలొమోను అయితే శరీర ఇచ్చలలో వారు జయం పొందుకొనలేదు. அதனாலதான் அந்நிய ஸ்திரீகளை எல்லாம் நாடி போனான். అందుకొరికి అన్ని స్త్రీలను వెతికి వెంటాడి ఉన్నాడు. அவர்கள் அவனுடைய மனதை கெடுத்து விட்டார். వారందరైతే ఆ స్త్రీల తన మనసును கர்த்தருடைய చెరిపివేసి ஆலயத்தை கட்டின சாலமோன், అయితే దేవుని యొక్క ఆలయమును కట్టిన సొలొమోను, கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டின சாலமோன், దేవుని బలిపీఠం కట్టిన సొలొమోను அந்நிய பிசாசுகளுக்கு பலிபீடத்தையும் ஆலயத்தையும் கட்டினான். అన్య దేవతలకైతే బలిపీఠమును ఆలయమును కట్టి ఉన్నాడు. கர்த்தர் சாலமோன் செய்த நற்கிரியைகளை நினைத்து அவரை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். అయితే సొలొమోను యొక్క సత్క్రియలు చూచి యెహోవా అతనికి హెచ్చరిక చేయుచున్నాడు. தரிசனமானார். దర్శనమాయెను. அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அசட்டை பண்ணிவிட்டான். అయితే సొలొమోను అంగీకరించక తిరస్కరించి ఉన్నాడు. அருமையான தேவனுடைய ஜனமே, ప్రియ దేవజనులారా, நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை எச்சரிப்பார். మనం దేవుని సన్నిధికి వచ్చినప్పుడు యెహోవా మనకు హెచ్చరిక చేయుచున్నాడు. இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. హృదయం ஒரு కాఠిన్యపరచుకొనకూడదు. குழந்தையை போல நம்மை தாழ்த்த ఒక வேண்டும். చిన్న బిడ్డ వలె తగ్గించుకొనవలెను. நான் எவ்வளவு பெரிய மனுஷன், నేను ఎంత நான் పెద్దవాడను, எத்தனையோ வருஷம் பழக்கம் உள்ளவன், నేను ఎన్నో సంవత్సరాలు எல்லாம் தெரியும் இருக்க கூடாது. నాకు అన్నీ తెలియని చెప్పకూడదు. நம்முடைய குறைகளை யார் மூலம் உணர்த்தினாலும் మన కొరతల గురించి ఎవరి వారి ద్వారా మనం చెప్పినప్పటికీ ஆண்டவரேன்னு கதறி அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். ప్రభువా అని చెప్పి కేకలు వేసి యేసు పాదం మీద పడవలెను. அப்படி என்றால் நாம் பாதுகாக்கப்படுவோம். అలాగైతే మనం కాపాడబడగలము. சாலமோன் தன்னை தாழ்த்தவில்லை. సొలొమోను అయితే తన్ను தன்னுடைய குறைகளை తగ్గించుకోలేదు. அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. తన కొరతలు ఒప్పుకొనలేదు. தன் மனம் திரும்பவில்லை. తను మారు మనసు పొందలేదు. கர்த்தர் அதுக்கு பிற்பாடு அவனோடு பேசவும் இல்லை, தரிசனமாக ఆ తర్వాత యెహోవా సొలొమోనుతో మాట్లాడలేదు, దర్శనం కాలేదు. தோல்வியோடு தன் ஓட்டத்தை முடித்தான். పరాజయంతోనే పరుగు తుదముట్టించి அவன் ఉన్నాడు. ஓட்டத்தை முடித்தது மாத்திரமல்ல, పరుగు తుదముట్టించడం మాత్రమే కాదు, ராஜ்யபாரம் பின் சந்ததை விட்டு அவனுடைய 9 கோத்திரம் அவனை விட்டு போய்விட்டது. అయితే రాజ్యభారం అతని యొక్క తరము నుంచి అతను విడిచిపోయేను. அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் இழந்து விட்டதை பார்க்கிறோம். అయితే తమ
పిల్లల జీవితం చూడగలము. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது అపోస్తల కార్యము 9వ అధ్యాయంలో చదివినప్పుడు அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் தரிசனமாக అపోస్తలుని పౌలుకి యెహోవా దర్శనమాయెను. சவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், సౌలైతే యెహోవాని ఎరగనివాడు, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் கிரியை செய்தவன், ప్రభువైన యేసుక్రీస్తుకు విరోధంగా క్రియ చేసినవాడు, நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி వైరాగ్యం உள்ளவன், ధర్మశాస్త్రానుసారం మాత్రం భక్తి గలవాడు ఉండెను, குற்றம் சாட்டப்படாதவன், అయితే నేరము మోపబడినవాడు, அவனுடைய கற்பனை நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவித்த மனுஷன், అయితే దేవునికి ధర్మశాస్త్రాలను ఆజ్ఞలు చొప్పున అనుసరించి அவனை జీవించినవాడు. மேன்மை பாராட்ட எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. అతడైతే గొప్పతనంగా ఎంచుకోవడానికి ఎన్నో ஆனால் కార్యాలు இயேசு ఉన్నాయి. கிறிஸ்துவின் மேல அவனுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. అయితే యేసుక్రీస్తు మీద విశ్వాసం లేకుండా ఉండెను. அதனாலதான் தேவ ஜனத்தை அவன் உபத்திரவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். అందుకొరికి సౌలైతే దేవుని జనులను శ్రమపరచు ఉండెను. ஆனால் கர்த்தர் அவனை ஒரு நாள் சந்தித்தார். అయితే సౌలు ఒకసారి యెహోవా ஒரு సంధించెను, தரிசனம் உண்டானது. అతనికి దర్శనమాయెను. அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே அவனுடைய ஜீவியமே மாறிவிட்டது. అపోస్తలుని పౌలు జీవితమే పూర్తిగా మార్చబడిను. ஆண்டவருக்காய் பாடு சைத்து ஆண்டவருக்காய் பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாய் பார்க்கிறதை பார்க்கிறோம். యెహోవా కొరకై శ్రమపడివారు, యెహోవా కొరకై ప్రకాశింపబడినవాడై కనబడి ఉన్నాడు. இப்படி நம்முடைய ஜீவியத்தில் ஒரு தேவ தரிசனம் நமக்கு தேவை. ఈ విధంగా మన యొక్క జీవితంలో దేవుని యొక్క దర్శనం మనకు అవసరము. தேவ మనుషனுக்கு ஒரு தேவ தரிசனம் நமக்கு தேவை. ఒక దేవుని మనుషులకు దేవుని దర్శనం అవసరము. இந்த தரிசனம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் வளர உதவி செய்கிறது. ఆ దర్శనం అయితే మనకి ఆత్మీయ జీవితంలో ఇంకనూ ఎదుటకు సహాయం చేయను. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சுட்டி காட்டுவர் விலகி அவற்றை விலக உதவி செய்கிறது. దేవునికి ఇష్టం లేని కార్యం నుంచి మనం విడిచిపోవడానికి సహాయం చేయను. இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். ఇట్టి అనుభవం పొందుకున్నవంటే మన హృదయం పవిత్రంగా కనబడవలెను. அடுத்து நான்காவது నాలుగవది யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது నిర్గమకాండం 33వ అధ్యాయంలో చదివినప్పుడు 9, 11 ఆகிய వచనத்தை வாசிக்கும் போது 9వ అధ్యాయం వాక్యము 11వ ஒரு వాక్యము, தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ఒక దేవుని మనుషుడైతే దేవుని యొక్క మాటలు వినువాడై ఉండవలెను. கர்த்தருடைய சத்தத்தை அவன் நேராக கேட்க வேண்டும். దేవుని యొక్క స్వరమును నేరుగా వినవలెను. வாசிக்கிற யாத்திரை 33, 9, 11. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கத்தர் மோசையோடே பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கத்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இங்கு கர்த்தர் மோசையோடு பேசுகிறதை பார்க்கிறோம். ఈ చోటికి యెహోవా మోషేతో మాట్లాడుతూ వినుచున్నాము. கர்த்தர் மோசையோடு பேசினார். మోషేతో యెహోవా మాట్లాడి ఉన్నాడు. ஒரு தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். మనుషుడు తన స్నేహితుడితో మాట్లాడుతూ యెహోవా మోషేతో ముఖాముఖిగా మాట్లాడి ఉన్నాడు. நமக்கு தேவனுக்கு நல்ல ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். మనకును దేవునికి సన్నిహిత సహవాసం అవసరము. முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிப்போம். పూర్ణ హృదయంతో ప్రభును ప్రేమించదము గాక. நம்முடைய இருதயம் எல்லாம் ஆண்டவருடைய அன்பினால நிரப்பப்பட మన வேண்டும். హృదయం అంతా కూడా దేవుని ప్రేమించేత నిండి ఉండవలెను. ஒரு சிநேகிதனை எப்போதும் பார்க்கணும், எப்போதும் பேசணும், ஆசை ஏக்கம் இருக்கிறது போல ஆண்டவரோட பார்க்கணும், ஆண்டவரை பேசணும், அப்படிப்பட்டதான ஒரு ஏக்கம் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கணும். ఒక స్నేహితుని మనం ఎప్పుడు చూడవాలి, ఎలాగ మాట్లాడవలసి తపన కలిగినట్లుగా యేసును చూడవలను, యేసుతో మాట్లాడవాలి అని చెప్పి తపన మనకు ఉండవలెను. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ఒక దేవుని బిడ్డ దేవుని స్వరమును వినవలెను. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். దేవుని స్వరమునకు విధేయత చెప్పవలెను. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் போது అపోస్తల కార్యములు 26వ అధ్యాయం 19వ వాక్యం నుండి அப்போஸ்தலர் 26:19 ஆகையால் அகரிப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பாருங்கள், அகிரிப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. అగ్రిప్ప రాజా, నేనైతే ఇక దర్శనముకి అవిధేయుడు కాలేదు. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை தரிசித்த வேளையில அந்த தரிசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். అపోస్తలుని పౌలు ఇది దర్శనం చూచినప్పుడు దర్శనకు విధేయత చూపి ఉన్నాడు. கர்த்தர் அவனோடு பேசுகிறதை பார்க்கிறார். యెహోవా తనతో మాట్లాడుతూ చూడగలము. வார்த்தைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். దేవుని మాటలకు దేవుని పిల్లలు విధేయత చూపవలెను. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ఇటువంటి ఆత్మీయ అనుభవాలు దేవుని బిడ్డ పొందుకొనవలెను. வாழ்க்கையில் பல பாடுகள், கஷ்டங்கள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். జీవితంలో పలు కష్టములు, శ్రమలకు వెళ్ళవలసిన మార్గాలు మనకు ఏర్పడిను. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு, ఒక దేవుని బిడ్డని చెప్పినప్పుడు శ్రమలు ఉండును, உபத்திரவங்கள் உண்டு, ఉపద్రవములు ఉన్నవి, கஷ்டங்கள் உண்டு, కష్టములు ఉండును, போராட்டங்கள் உண்டு. పోరాటములు ఉండును. நாம் ஆண்டவருக்காக உண்மையாய் ஜீவித்தால் இந்த பாடுகள், கஷ்டங்கள் நமக்கு உண்டு. దేవుని కొరకై మనం యథార్థంగా జీవించితే ఇట్టి శ్రమలు, కష్టములు మనకు ఏర్పడును. அப்பொழுது நம் தேவன் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தாவிட்டால் நாம் இடறி போய்விடுவோம். అప్పుడైతే దేవుడు మనతో మాట్లాడి మనం ధైర్యపరచకపోతే మనం అభ్యంతరపడి పోవుదుము. சில சந்தர்ப்பத்தில் பாடுகள், உபத்திரம், கஷ்டத்தோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருவோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலம் பேசி நம்மை தைரியப்படுத்துவார். కొన్నిసార్లు అయితే మనం
అయితే మనం ఎక్కువ మనసు కష్టంతో వచ్చి కూర్చుందాము, ప్రభు తన మాటల చేత మనం ధైర్యపరచుచును. ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகும், ఒక ప్రవచనం ஒரு பெரிய தைரியம் உண்டாகும், అప్పుడు గొప్ప ధైర్యం కలిగి இப்படி ஒரு பிரசங்கத்தில் ஒரு வார்த்தைகள் கிடைக்கும். ప్రసంగంలో దేవుని మాట మనకు அப்ப அந்த లభించును. பாடுகள் உபத்திரவங்கள் அப்படியே ஒரு இமைப்பொழுதே நம்ம விட்டு அப்படியே இருதயத்தில் அந்த பாரம் அப்படியே மாறிவிடும். శ్రమలు ఉపద్రవములు భారము మనసులో ఉన్న భారం అంతా తొలగిపోవును. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். యెహోవా నాతో அந்த ఉన్నాడు. பாடுகள் பெருசா நமக்கு தெரியாது, శ్రమలు గొప్పగా మనకు அந்த తోచవు, கஷ்டங்கள் நமக்கு பெருசா தெரியாது. కష్టములు గొప్పగా తోచవు. தேவனுடைய வார்த்தை நமக்கு பெரிதாய் தெரிந்து நமக்கு இருதயம் சமாதானத்தினால நிரப்பப்படும். దేవుని మాట మనకు గొప్పగా తెలియచేయబడి మన హృదయం సమాధానం చేత నిండి ఉండును. அந்த வார்த்தை அந்த இல்லாமல் போனால் நாம் சோர்ந்து போய் விடுவோம். దేవుని మాట మనకు లభింపకపోతే మనం సమస్యలు పోదుము. உதாரணமாக ஆதியாகமம் 28 அதிகாரம் 12 இருந்து 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ఆదికాండం 28 వాక్యం నుంచి మనం చదివినప్పుడు இங்கு யாக்கோபுடைய ஜீவியத்தை பார்க்கிறோம். యాకోబు యొక్క జీవితం మనం చూస్తున్నాము. யாக்கோபுக்கு தாய் ரொம்ப பிரியமான மகனாய் இருந்தான். అయితే యాకోబుగా తల్లి ప్రియమైన కుమారుడిగా కనబడిను. வீட்டுல செல்ல பிள்ளையா இருக்கிறான், ఇంట్లో ముద్దు బిడ్డగా அவன் ఉండేను. குணசாலியா இருக்கிறான், అయితే గుణవతిగా కనబడిను. வீடு விட்டு எங்கும் போனதில்லை, అయితే ఇల్లు విడిచి ఎక్కడికి அவன் వెళ్ళలేదు. ஆண்டவருக்கும் பிரியமானவன். దేవునికి ప్రియమైన వాడు. இப்ப சில சூழ்நிலை நிமித்தம் வீடை விட்டு அவன் ஜீவனை பாதுகாக்க போக வேண்டியது இருக்கு, வெளியே வர வேண்டியது. ఇప్పుడైతే ఇల్లు విడిచిపెట్టి తన ప్రాణమును కాపాడుకుంటూ బయటికి వెళ్ళవలసి அப்படியே தனிமையா ஆதரவற்ற நிலவரத்தில் என்ன செய்ய அப்படியே அவன் போகிறான். ఒంటరిగా ఏకాంతంగా ఎక్కడికి వెళ్ళి తోచకి వెలుచు ఉన్నాడు. சூரியன் அஸ்தமித்து விட்டது, సూర్యుడు అస్తమించెను. இப்ப పடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டும். ఎప్పుడైతే వెళ్ళి పండుకొని నిద్రగా எந்த வீட்டுல போக, ఏ ఇంటికి వెళ్ళవలేను, எங்க போய் சேர, ఎక్కడికి వెళ్ళి చేరవలేను, முன்பின் தெரியாத ஒரு இடம். ఏమీ తెలియకపోయేను. அந்த நடுராத்திரியில் ஆண்டவர் அவனை ఈ தரிசனமாக మధ్యరాత్రిలో యెహోవా తనకు దర్శనమాయెను. நம்முடைய தேவனை பாருங்கள், మన దేవుని చూడి, நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. మన దేవుడు మనల్ని చేయి విడిచేవాడు కాదు. அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான், అక్కడ దర్శనం చూచున్నాడు. தேவன் ஒரு ஏணியை பார்க்கிறான், ఒక నిచ్చెన చూచును. தேவதூதன் ஏறுகிற இறங்குறத அவர் காட்சியை காண்கிறான். దేవదూతలు ఎక్కుట దిగుట దర్శనం அந்த மேலே చూచును. நின்று கர்த்தர் அவனோடு ఆ பேசுகிறார். పై నుండి యెహోవా తనతో நம்முடைய మాట్లాడాడు. தேவனுடைய மேன்மையான அனுபவங்களை பாருங்கள். మనకి దేవుని యొక్క అనుభవములు చూడండి. அங்கத்தில் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். నేనైతే అబ్రహాము ఇస్సాకు యొక్క దేవుణ్ణి ఉన్నాను. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். నువ్వు పండుకునే యొక్క స్థలం అయితే నీకు నీ உன் సంతానానికి சந்ததி ఇచ్చేదను. பூமியின் தூளை போல் నీ இருப்பார்கள். యొక్క సంతానం భూమి యొక్క ఇసుకరేణు நீ వలె ఉండును. மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். ఉత్తర దక్షిణము పడమర తూర్పు వైపు உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். అయితే నీ సంతానం అంతయు ఇసుకరేణు వలె இந்த வார்த்தை அவனுக்கு ఆశీర్వదింపబడును. எப்படி இருந்திருக்கும்? అప్పుడు అతని మనసు ఇలాగ ஒரு ఉండును. சிந்தித்து பாருங்க. మీరు తలంచి இப்ப చూడండి. யாரும் இல்ல, ఎవరు లేరు కూడా, ஒண்ணுமே இல்ல, ஒன்றுமே எனக்கு இல்ல. అతనికి ఏమీ அந்த లేదు. வேளையில ஆண்டவரே அவனுடைய பேசுகிறத பாருங்க, அவனுக்கு எப்படி இருதயம் கொழுந்து விட்டு எரிந்திருக்கும். ప్రభు అతనితో మాట్లాడినప్పుడు అతని హృదయము ఏ విధంగా మండి రగులుకొని తలంచి చూడండి. நான் உன்னோடு இருக்கிறேன், నేను இருந்து నీకు తోడై நீ ఉన్నాను. போகும் இடமெல்லாம் உன்னை காத்து నువ్వు వెళ్ళే స్థలం అంతా నీవు కాపాడి உன்னை தேசத்துக்கு நான் திரும்பி உன்னை இங்க கொண்டு வருவேன். ఈ స్థలంలోకి మరలా నీ తీసుకుని நான் వచ్చేదను. உனக்கு சொன்னதை செய்யும்படி உன்னை கைவிடுவதில்லை నేను என்றார். నీతో చెప్పినది చేయవలసి பாருங்க, இந்த చేయబడివను. வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! ఈ మాటలు చూడు ఎంత గొప్ప మాటలు. அருமையான தேவ ஜனமே, ప్రియ దైవజనులారా, நாம் ఆండవரோடு உள்ள நெருங்கிய உறவுக்குள் கடந்து வரும்போது మనం దేవునితో సన్నిహిత సహవాసం గలవారమై ఉన్నప్పుడు நம்மோடு பேசுவார். యెహోవా మనతో మాట్లాడెను. கர்த்தர் நம்மை ప్రభు தைரியப்படுத்துவார். మనల్ని ధైర్యపరచును. மனுஷன் எந்த தைரியப்படுத்தினாலும் அது ஒண்ணும் ஒரு தைரியம் அல்ல. మనుషుడు ఒకవేళ ధైర్యపరచును అది సరైన ధైర్యం కాదు. தேவனுடைய வார்த்தைகள் அது நமக்கு ஒரு பெரிய ஜீவன். దేవుని యొక్క మాట మన గొప్ప జీవం వంటిది. அது நமக்கு பெரிய பலன். గొప్ప బలము వంటిది. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுபவங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். అటువంటి అనుభవం మన జీవితం మనం పొందుకొనవలెను. 1 ராஜாக்கள் 19:4 வாசிக்கும் போது మొదటి రాజులు 19:4 వాక్యం எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். ఏలియా గొప్ప ప్రవక్తగా ఉండెను. அற்புதங்களை செய்த மனுஷன் தான். అద్భుతం చేసిన వ్యక్తియే. அவன் ஒரு பெரிய மனுஷன் தான். అతడు గొప్ప వ్యక్తియే. ஆனா இந்த வேளையில் அவன் சோர்ந்து போய்விட்டான். అయితే కొన్ని సమయంలో అతడు సమస్యపోయిను. தளர்ந்து போதும் கர்த்தாவே நிலவரத்துக்குள் வந்தார். సమస్యలు అలసిపోయి ప్రభువా ఇంకా చాలు అని చెప్పాను. கர்த்தர் அவனை சந்திக்கிறதை பார்க்கிறோம். ప్రభు అతని సంధించుట చూడగలము. எலியாவை உனக்கு என்ன சம்பவித்தது? ఏలియా నీకు ఏమి జరిగిను? என்ன உனக்கு ஆகிவிட்டது? నీకు ఏమి జరిగినది? அவனை தட்டி கர்த்தர் அவனோடு பேசி அவனை தைரியப்படுத்துறதை பார்க்கிறோம். ఇలాగ తట్టి మాట్లాడి ధైర్యపరచుట చూడగలము. நம்முடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட பாதைகள் நமக்கு உண்டு. ఇట్టి మార్గం కూడా మన జీవితంలో మనకి ఏర్పడును. ஆண்டவரே நான் உமக்கு உண்மையா உத்தமமா இருந்தேன் என்று சொல்லி நாம் சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி போக கூடாது. ప్రభువా నీకు యథార్థంగా ఉన్నానని చెప్పి మన సమస్యల్ని పోయి అలసిపోకూడదు. உத்தமர்களும் சோதிக்கப்படுவாங்க. అయితే యథార్థవంతులు శోధింపబడతారు. ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பரீட்சைகள் சோதனைகள் வரும். యెహోవా కొరకు నమ్మకంగా యథార్థంగా జీవించే వారికి జీవితంలో శ్రమలు కష్టములు శోధనలు ఏర్పడిన அந்த பாதைகளில் கர்த்தர் கைவிடவே மாட்டார். అట్టి మార్గమునందు యెహోవా వారిని చేయవిడువడు. தேவனுடைய வார்த்தையை தந்து அப்படியே தூக்கி நிறுத்துவார். దేవుని మాటలు తీసుకుని అతని చక్కగా నిటారుగా నిలబెట్టును. அவர்கள் தள்ளாடி போக மாட்டார்கள். వారైతే తల్లడిల్లి పోరు. அப்போஸ்தலர் 23:11 வாசிக்கும் போது అపోస్తలులు 23 అధ్యాయం 11 వాక్యం నందు
23:11 அன்று ராத்திரியிலே கத்தர் பவுலின் அருகே நின்று அன்று ராத்திரியிலே கத்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்கள், இங்கு கத்தர் பவுலுக்கு தரிசனமாகிறார். ఈ చోటు పౌలుకైతే యెహోవా దర్శనమాయెను. பவுலை பிடித்து அங்க கோட்டைக்குள்ள கொண்டு போய் விட்டாங்க. అయితే పౌలుని తీసుకొని కోటలోనికి వెళ్ళి இங்க கோட்டைக்குள்ள கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறார். అయితే కోట కట్టబడిన స్థితిలో ఉండేను. ஆனால் அன்று ராத்திரியில் என்ன செய்கிறார்? ఆ రాత్రి ఏం జరిగింది? கர்த்தர் பவுல் அருகே நிற்கிறார். అయితే పౌలు ప్రక్కన ప్రభువు నిలబడిను. பவுலே, நீ திடங்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவில் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். నా గురించి యెరూషలేములో సాక్ష్యం ఇచ్చాడు, రోమాలో కూడా సాక్ష్యం ఇచ్చాడు. அவருக்கு என்ன தைரியம் வந்திருக்கும்? అప్పుడు ఎంత కాతరికి ధైర్యం వచ్చింది? கர்த்தரோடு கூட இருப்பார். యెహోవా నాకు తోడుగా அப்ப ఉన్నాడు. என்ன இவர்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. అప్పుడు అతడు ఏమీ చేయలేడు. கர்த்தர் தான் என்னை ரோமாவுக்கு கொண்டு போகிறார். యెహోవా ఈయనను రోమాకు తీసుకుని వెళ్తున్నాడు. ஒரு நிச்சயம் உண்டானது. అచ్చ నిశ్చయిత ఏర్పడిను. என்ன ஆண்டவர், நானா போகவில்லை, ప్రభువా నేనే వెళ్ళలేదు. சத்துருக்களை நான் கொண்டு போடும்படியா அல்ல, శత్రువులు చంపివేయటం కాదు, கர்த்தர் என்னை அங்க அனுப்புகிறார். యెహోవా ఈయనను అక్కడ ஆண்டவரை పంపుచున్నాడు. குறித்து சொல்லும்படியாக, ప్రభువుని గురించి చెప్పుటకై, ஆண்டவரை குறித்து போதிக்கும்படியாக, ప్రభువుని గురించి బోధించుటకై நல்ல தைரியம் அடைந்ததை பார்க்கிறோம். మంచిగా ధైర్యవంతు మార్చబడి அப்போஸ்தலர் 15 ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வாசிக்கும்போது, ఆదికాండము 15 అధ్యాయం మొదటి వాక్యం, ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 ఆదికాండము 15 అధ్యాయం మొదటి వాక్యం నందు இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இங்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவரோடு பேசி தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். చోటిది అబ్రహాంకి యెహోవా దర్శనమై అతనితో మాట్లాడి ధైర్యపరచడం చూడగలము. 14 వచనத்தில் ஆபிரகாம் பெரிய யுத்தம் பண்ணி சத்துருக்களை ஜெயித்து சகோதரனை பிடித்து சிறை கொண்டு போன திருப்பி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். అబ్రహాం అయితే శత్రువులతో యుద్ధం చేసి వారిని చెరగొని పోయినట్టు చూస్తున్నాము. நான் நினைக்கிறேன், ஒருவேளை அபிரகாமுக்கு ஒரு எண்ணம் பயம் வந்திருக்குமோன்னு தெரியல. ఒకవేళ అబ్రహాముకు ఒకవేళ భయం వచ్చిందేమో తెలియదు. திடீர்னு வேற ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பி வந்து என்ன என் குடும்பத்தை எல்லாம் கொண்டு போயிருவாங்களோடு ஒரு எண்ணம் வந்ததோ தெரியல. వేరే రాజులు వచ్చి నన్ను నా కుటుంబం తీసుకుని వెళ్ళిపోదురు అని చెప్పి భయం అతనికి ఏర్పడిందేమో తెలియదు. அன்று రాత్రిயில కర్తర్ என்ன செய்கிறார்? ఇక రాత్రి యెహోవా தரிசனமாகி అబ్రహాముకు దర్శనమై, ஆபிரகாம், நீ பயப்படாத, అబ్రహామా నువ్వు భయపడకు, நான் உனக்கு கேடவும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், నేను నీకు కేడము నీ బహుమానం అత్యధికమగును. அப்படி ஆபிரகாமை கர்த்தர் தரிசனமாய் ஆண்டவருடைய வார்த்தையினால் தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ఈ విధంగా అబ్రహాంకి యెహోవా దర్శనమై కొన్ని మాటలు చెప్పి అతను ధైర్యపరచడం చూడగలము. ஆதியாகமம் 26 அதிகாரம் 24 வசனத்தில் ஈசாக்குக்கு தரிசனமாய் பயப்படாத என்று கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ఆదికాండము 26 అధ్యాయం 24 వాక్యంలో యెహోవా అయితే ఇస్సాకుకు దర్శనమై నువ్వు భయపడకు అని చెప్పి ధైర్యపరచుచున్నాడు. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாக ఒక வேண்டும். దేవుని మనుషునికి దేవుని మాటలు లభింపవలెను. இவர்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷனாய் ஜீவித்த வேளையில் இவர்களுக்கு சோதனைகள் போராட்டங்கள் வந்தது. వీరందరూ కూడా దైవజనులుగా జీవించిన దినములలో వీరికి శోధనలు పోరాటములు ఏర్పడి ఉన్నవి. ஈசாக்குக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டு ஈசாக்குக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ఇస్సాకుకు విరోధంగా ఫిలిష్తీయులు లేచి అతనితో యుద్ధం చేసిరి. ஈசாக்கை துரத்தினார்கள். ఇస్సాకును తరిమివేసిరి. ஆனால் பார்க்கும்போது கர்த்தர் ஈசாக்கு வாசிகள் 24 26, 24. 24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்க பாருங்க, ராத்திரியில தரிசனமாக அவருடைய பேசுகிறதை ఈ பார்க்கிறோம். చోటు ఇది అబ్రహాముకు రాత్రి విందు దర్శనమై అతనితో మాట్లాడ చూడగలము. இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. మీ జీవితంలో ఇలాగ ఎంతమందికి జరిగి ఉన్నది. ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். నా జీవితంలో ఒక సందర్భంలో జరిగిన కార్యం ఇప్పుడు మీతో ஒரு చెప్పగలుగుతున్నాను. விசுவாசி எனக்கு விரோதமா எழும்பினார். ఒక విశ్వాసి నాకు విరోధంగా அப்ப அந்த లేచాడు. பெய்த்தும் தனியான பெய்த்தும், ఆ యొక్క భేదం ఒంటరిగా பக்கத்தில் ఉన్నది. வீடுகளே கிடையாது. ప్రక్కింటి వారు ఎవరు அது లేరు. ஒரு ஏரி பக்கமா இருந்தது. అక్కడ ఏటి పక్కన అది ఉండేను. எழும்பி இன்றைக்கு நான் நைட்டோட நைட் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ఈ రాత్రి నిన్ను ఏం చేస్తుందని చూడి. அந்த நைட்டு அதே மாதிரி அந்த பார்த்து தூரத்துல நின்று ஒரு கூட்ட கும்பலோடு அப்படி நடந்து கொண்டே இருக்கிறோம். ఒక రాత్రి సమయం గుంపు వారు చీకట్లో అటు ఇటు నడుచుచూ ఉండిరి. ஒரு விசுவாசிகளும் இல்ல, ఒక విశ్వాసి కూడా நான் தனிமையா தான் இருக்கிறேன். నేను ఒంటరిగానే ఉంటిని. இந்த சம்பவத்தை நான் சில விசுவாசிகளிடம் சொன்னேன். ఈ సంభవం విశ్వాసులతో నేను చెప్పి, எப்படி அவன் பேசி இருக்கிறான், அவன் RSS காரன் நான் கொண்டு வருவேன் பாரு, நான் என்ன பண்றேன் பாரு, மிரட்டி இருக்கிறான். నేను RSS వారిని తీసుకుని వచ్చి నిన్ను ఇలాగా చేసేదని చెప్పి వారిని బెదిరించి ఉన్నారు. ஒரு பக்கத்துல பயம் இருக்கிறது, ఒకవైపు నాకు భయమే, ஒரு பக்கத்துல தனிமையா இருக்கிறேன். ఒకవైపు ఏకాంతంగా அந்த ఉన్నాను. சந்தர்ப்பத்தில் ராத்திரி ஒன்று தூக்கம் இல்ல. ఆ సమయంలో రాత్రి ஒரு సమయంలో 2 மணிக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு சத்தம். అయితే ప్రత్యక్షంగా నేను ఒక స్వరం విని ఉన్నాను. அப்போஸ்தலர்ல வாசிக்கிற ஒரு வசனம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், నేను నీకు తోడై ఉన్నాను, ஒருவனும் உனக்கு முன்பாக
உன்மேல் கை போடுவதில்லை. ఎవరు నీ మీద చెయ్యి వేయరు. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10. 18ஆம் அதிகாரம் 9-10. అపోస్తలుల 18వ అధ్యాయము 8-9 వాక్యములు. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, மௌனமாயிராது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. నేను నీకు తోడయ్యున్నాను, నీకు హాని చేయుటకు ఎవరు కూడా రాడు, ఈ పట్టణంలో నాకు బహు జనమున్నదని చెప్పాను. அடுத்த வசனத்தையும் கூட கர்த்தர் பேசினார். ఆ తర్వాత వాక్యంలో இந்த ప్రభు నాతో మాట్లాడిన இரண்டு வசனத்தை கர்த்தர் தெளிவாய் சொல்லி அந்த அதிகாரத்தை அந்த வசனத்தை சொன்னார். ఈ యొక్క రెండు వాక్యము తేట తెలివి నాకు తెలియజేసి నాకు ప్రభు అధికారం కూడా ఇచ్చి ఉన్నాడు. அது யாரும் நம்ம தெரியாது எழுப்பி பார்க்கிற ஒருத்தரும் இல்லை. உடனடியாக பைபிளை புரட்டி பார்க்கிறேன், ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை அப்படியே இருந்தது. హఠాత్తుగా నేను కళ్ళు తెరిచి చూసినప్పుడు ఎవరు కూడా కనపడలేదు. దేవుడు చెప్పిన యొక్క మాట ఈ రెండు వాక్యాలు చూసి ఉన్నాను. தைரியம் வந்தது, గొప్ప ధైర్యం నాకు ఏర్పడింది, இளைப்பாறுதல் గొప్ప உண்டானது. విశ్రాంతిని పొంది அந்த ఉన్నాను. சத்துருக்கள் வந்து அவன் ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். శత్రులు వచ్చినా ఏమీ లేకుండా వెళ్ళిపోయి. இந்த வசனத்தின்படி 1 வருஷம் 6 மாதம் மறுபடியும் அங்கு ஊழியம் செய்தேன். అయితే ఈ యొక్క వాక్యానుసారంగా 1 సంవత్సరం 6 నెలలు మరలా ఆ చోటిని సేవ அநேக చేస్తున్నాను. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். అనేక మంది క్రొత్త ఆత్మలు ప్రభు తీసుకుని நம்முடைய వచ్చాడు. தேவன் வல்லமை మన உள்ளவர். దేవుడు శక్తి இப்படி గలవాడు. நாம் ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கும் போது பட பாடுகள் சோதனை வழியாய் கடந்து செல்லும் போது கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்துவார். ఈ విధంగా ప్రభుకు మనం ప్రియంగా జీవించినప్పుడు పలు శ్రమలు కష్టములు ఏర్పడినప్పుడు ప్రభు మనతో మాట్లాడి మనల్ని ధైర్యపరచును. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். దేవుని బిడ్డలమైన మనము దేవుని స్వరం వినువారమై ఉండవలెను. தேவ சத்தத்தை கேட்க நாம் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். దేవుని స్వరం వినుటకి ప్రభు ఎదుట మనం సమీపింపవలెను. நம்முடைய தேவன் வல்லமை మన உள்ளவர். దేవుడు శక్తి గలవాడు. தேவ சத்தத்தை சில சந்தர்ப்பத்தில் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். వేద వాక్యం చదువుతున్నప్పుడు ప్రభు మనతో మాట్లాడేను. பிரசங்கத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ప్రసంగం మూలంగా ప్రభు మనతో మాట్లాడేను. தீர்க்க தரிசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ప్రవచనం మూలంగా ప్రభు మనతో మాట్లాడేను. இப்படி பல சூழ்நிலையின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். ఈ విధంగా పలు పరిస్థితుల ద్వారా ప్రభు మనతో మాట్లాడొచ్చు. ஆனால் இவைகளை பார்க்கிற தேவன் நம்மோடு தரிசனமாகி பேசுகிறதா மேன்மையான ஒரு அனுபவம். వీటన్నిటికంటే ప్రభు మనకు దర్శనమై మాట్లాడటం చాలా శ్రేష్టమైనది. நாம் వాంఛిக்க வேண்டும். మనం అట్టి కార్యాలు எந்த వాంఛింపవలెను. அளவுக்கு நாம் இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ, ఎంత కొలతగా మన హృదయం పవిత్రపరచుకొనుచున్నామో, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கிறோமோ, ఎంత కొలతగా ప్రభుకు ప్రియమైన వారిగా జీవించున్నామో, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியப்பட்ட சுத்தமான ஒரு ஜீவியம் செய்கிறோமோ, ఎంత కొలతగా దేవునికి పవిత్రమైన జీవితం మనం அந்த చేయించున్నామో, அளவுக்கு நமக்கும் தேவனுக்கு ஒரு நெருங்கிய உறவு உண்டாகும். అంత కొలతగా మనకు దేవునికి ఒక సన్నిహిత ஏன்னா సహవాసం நம்முடைய ఏర్పడును. தேவன் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். మన దేవుడైతే దుష్టత్వం చూడలేని నిష్కల్మషుడు. நம்முடைய தேவன் வல்லமை మన உள்ளவர். దేవుడు శక్తి గలవాడు. இன்று நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். నేటికి మన దేవుడు జీవించువాడు. நாம் கண்களை மூடுவோமாக. మన కన్నులు మూయదుము. நாம் ஒரு தேவனுடைய மனுஷனாய் மாற்றப்படுவோமாக. మనం దేవుని జల్లుగా మార్చబడదుము. கர்த்தர் நம்மை அதற்காக தான் நம்மை அழைத்தார். అందుకొరకే ఈ ప్రభువుని పిలిచి ஒரு ఉన్నాడు. காலத்துல உலக மனுஷனாய் இருந்தோம். ఒక కాలమందు లోకస్తులు தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனாய் இருந்தோம். దేవునికి ఇష్టం లేని వారమై நம்முடைய இஷ்டம் போல நாம் ஜீவிக்கிறவர்களாய் మన இருந்தோம். ఇష్టానుసారంగా జీవించువారు. ஜென்ம சுபாவமுடையவர்களாய் இருந்தோம். మిగిలిన దుష్ట స్వభావం గల వారు, பழைய மனுஷனுடைய சுபாவத்தில் இருந்தோம். ప్రాచీన స్వభావం గల వారు. தேவன் நம்மை ரட்சித்தார். ప్రభు మనల్ని రక్షించెను. தேவன் நம்மை ప్రభు அபிஷேகித்தார். మనల్ని అభిషేకించెను. தேவன் நம்மை சுத்திகரித்து நம்மை அவருடைய தேவனுடைய மனுஷனாய் கர்த்தர் நம்மை மாற்றி ప్రభు మనల్ని శుద్ధీకరించి దైవజనులుగా మార్చి நம்மை அவரை போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். ప్రభు తన వలె మనల్ని இந்த మార్చుచున్నాడు. நாட்கள் நாம் அவரை தரிசிக்க ఈ యొక్క வேண்டும். దినముల ప్రభువును మనం அவருடைய దర్శింపవలెను. சத்தத்தை நாம் கேட்க దేవుని வேண்டும். స్వరం మనం వినవలెను. இந்த பூமியில நாம் தேவனுடைய மனுஷனாய் நாம் விளங்க பண்ண ఈ வேண்டும். భూమి మీద దేవుని చెల్లుగా మనం బయలుపరచుకొనవలెను. நம்மை காண்கிறவர்கள் இவர்கள் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்ல வேண்டும். మనం చూచువారు వీరు నిజంగా దేవుని நம்முடைய చెల్లని ஜீவியத்தின் చెప్పవలెను. அடிப்படையில் கர்த்தர் அதை விளங்க செய்கிறார். మన జీవితం యొక్క ఆధారం நம்முடைய வார்த்தையின் மூலம் ஜனங்கள் அதை விளங்க பண்ண మన போகிறார். మాట మూలంగా దాన్ని நம்முடைய బయలుపరచును. கிரியைகள் மூலம் தேவனுடைய மனுஷனை விளங்க பண்ண మన போகிறார். క్రియల మూలంగా దేవుని చెల్లని చెప్పి தேவனுடைய బయలుపరచును. மனுஷனுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பினாலும், దేవుని చెల్లుకు ఎటువంటి శత్రువు எந்த లేచినప్పటికీ, கடினமான பாதை வழியாய் கடந்து சென்றாலும், ఎట్టి కష్టమైన మార్గమున వెళ్ళినప్పటికీ கர்த்தர் அவருடைய நிலவரங்களை அறிந்து அவர்களை தரிசனமாய் அவர்களை பேசி அவர்களை தைரியப்படுத்துகிறார். వారి యొక్క పరిస్థితులు ఎరిగిన వాడే వారితో సంధించి మాట్లాడి ధైర్యపరచుచున్నాడు. அவர்கள் துக்கத்தில் அமிழ்ந்து போவது விடமாட்டார். వారైతే దుఃఖంలో మునిగిపోతే ప్రభు அவர்கள் ఇష్టపడడు. துக்கம் வேதனையை மனசஞ்சலை அடைந்து போக వారి விடமாட்டார். దుఃఖంతో వేదంతో మనోవ్యాఖ్యంతో அவர்களை ఉండిపోడు. சந்திக்கிறார். ప్రభువుని அவர்களை సంధించును. அவர்களை பேசுகிறார். వారితో அவர்களை మాట్లాడు. தைரியப்படுத்தி வார்த்தைகளை பேர்த்துகிறார். వారిని ధైర్యపరిచి மறுபடி அவர்களை మాట్లాడు. ஆதி அனுபவத்தில் கொண்டு உற்சாகத்தோடு இந்த பாதையில் ஓட கிரியை செய்கிறார். మొదటి స్థితి తీసుకువచ్చి ఈ యొక్క ஆமென். தேவ சமூகத்தில் நம்மை வாஞ்சிப்போமாக, దేవుని శబ్దం వినదము. நம்மை ஒப்பு கொடுப்போமாக. సమర్పించుకొనిదము. ஆண்டவரே நம்மை போல மாற்றும் என்று சொல்லுவோமாக. ప్రభువా నన్ను మీ వలె
என்னவர் தேவனுடைய மனுஷனாய் மாற்றும் என்று சொல்லுவாங்க. இயேசுவே நம்மை போல மாற்றும் என்று சொல்லுவாங்க. வாஞ்சித்து ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. அவர் அபிஷேகத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் நம்மை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவர். வாய் திறந்து துதியுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. வாய் திறந்து துதியுங்க. சத்தம் உயர்த்தி துதியுங்க. வாஞ்சித்து துதிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ கர்த்தருடைய கர்த்தரை தரிசிப்பாய். தேவனுடைய சத்தத்தை நீ கேட்பாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதிலிருந்து பிரகாசிக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த வனாந்தர பாதையில சந்தோஷமாய் அவரை பின்பற்றுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாய் திறந்து துதியுங்கள், துதியுங்கள், அந்நிய பாஷை பேசுங்கள். ஒரு 2 நிமிடம் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுங்கள். ஹல்லேலூயா. ரிபாலா மவ்ஷுதாலா மம்துரி பிகிட மவ்ஷராலா மக்கதுரி கடபானியா. ஹல்லேலூயா. ஷிதாலா மக்கதுரி பிகிட மக்கதுரி மலகடா மக்கதுரி மக்கதுரி பிகிட மக்கதுரா. ஆமென். ரிபாலா மவ்ஷராலா மக்கதுரி கடா மவ்ஷராம் துரானியா. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையும் உடையவரே. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையும் உடையவரே. மறுரூபமாக மாறிய வானில் மகிழ்ந்து முகம் தரிசிப்பேனே. மறுரூபமாக மாறிய வானில் மகிழ்ந்து முகம் தரிசிப்பேனே. மகிமை கரங்களை தட்டி பாடுங்கள். நிறுத்த மிகுந்த கிருபையும் உடையவரே. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையும் உடையவரே. மறுரூபமாக மாறிய வானில் மகிழ்ந்து முகம் தரிசிப்பேனே. 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 ஆமென், ஆமென், ஆமென். ஷிராலா பகரபாலா கத்ராரியா. ஆமென். வாஞ்சிங்கள், கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். ஆமென். வாஞ்சிகள் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்க போகிறது. இந்த அபிஷேகத்தை அப்படியே மாற்றும். ஷிராலா பகதுராரா மாஷரா ரிபாலா மவ்ஷுராலா மவ்துரி பிகிட மவ்ஷராலா பகதுரபானியா. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையும் உடையவரே. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையும் உடையவரே. மறுரூபமாக மாறிய வானில் மகிழ்ந்து முகம் தரிசிப்பேனே. மறுரூபமாக மாறிய வானில் மகிழ்ந்து முகம் தரிசிப்பேனே. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையும் உடையவரே. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையும் உடையவரே. மறுரூபமாக மாறிய வானில் மகிழ்ந்து முகம் தரிசிப்பேனே. 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 ரிபாலா பகரபா ஷராதுனாலா பாலா கஜரா ரிபானி ஆலா பௌஷ்ரி பிகிடபலா ரிபங்கரா சராதுரி கிடபா ஷபா கதுனா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்துராம், 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 சோத்துராம். ஆமென். தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்துராம், 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 சோத்துராம். தொடர்ந்து அப்படியே சமூகத்தில் வைத்து கர்த்தர் நம்மை ஜனத்தையும் பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருப்பி போகிற பிரயாணத்தில் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரமெல்லாம் கர்த்தர் சுகத்தோடு பலனோடு பாதுகாக்க வேண்டும். வியாதி, பலவீனங்கள், ஆபத்து, விபத்துகள், நாசமோசங்கள் ஒன்றும் அணுகாதபடி கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்துராம், 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 சோத்துராம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்துராம், 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 சோத்துராம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையினால சுவாமி சாயங்காலம் நடந்ததான கூட்டத்தை நீர் பொறுப்படுத்தீர், ஆசீர்வாதமாக்கி தந்தீர். ஜனங்களை கொண்டு வந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பாட்டுகளெல்லாம் ஆவிக்குள்ளாக்கி தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டதான சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படியா இந்த நாட்களில் விசேஷமான கிருபைகளை தாரும். இந்த நாட்களில் கர்த்தாவே, தேவனாகிய மனுஷன் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டு வருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் சுவாமி. இந்த மேன்மையான அனுபவங்களை எங்களுக்கு கிருபையினால் தந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இது கொடுக்கவில்லை. எங்களுக்கு நீர் கிருபையினால் அந்த பரலோகத்தை கர்த்தாவே, அந்த சியோனையும் எருசலேமையும் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அனுபடினால நாங்கள் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்கும்படியா இந்த நாட்களில் எங்கள் விசேஷமான கிருபைகளை தரும்படியாக வேண்டுகிறோம். மோசே எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் சுவாமி. கர்த்தாவே, பாவ சந்தோஷங்களை வெறுத்துவிட்டு ஆண்டவரோடு கூட தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதிலே தெரிந்து கொண்டான். விசுவாசத்திலே அவன் காணப்பட்டான். நாங்களும் விசுவாசத்தினால் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, ஜீவிக்கும்படியா, வருகை நம்பிக்கையினால் நிரப்பப்படும்படியா, வருகையிலே காணப்படும்படியா, அங்கே ஏக்கத்தோடு தவிப்போடு ஜீவிக்கும்படியா விசேஷமான கிருபைகளை தாரும். நீர பரலோகத்தில் பலவிதமான வாசஸ்தலங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. அதுக்கு தகுதியுடையவர்களாய் காணப்படும்படியா இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே, அந்த மோசையை போல நாங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து உதறி தள்ளிவிட்டு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படியாய் கிருபை தரும்படியாக வேண்டுகிறோம். மோசே தரிசனமுடையவனாய் காணப்பட்டான் சுவாமி. இந்த நாட்களில் நாங்களும் தரிசனமுடையவர்களாய் ஜீவிக்கும்படியா ஆண்டவருக்குள்ளதான உறவை காத்து கொண்டு ஜீவிக்க கிருபை தரும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. அது பருவத்திலே நான் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமான ஜீவியம். ஆண்டவரே, ஜெப ஜீவியத்தை இந்த நாட்களில் கிருபை தாரும். ஆண்டவரே, ஒரு சுத்தமான ஜீவியத்தை நாங்கள் செய்யும்படியாக விசேஷமான கிருபைகளை தாரும். சந்தோஷங்களெல்லாம் விரித்து உதறி தட்டி விட்டு சுவாமி, நாங்கள் உமோடு கூட இருந்து நீதியாக நடந்து செம்மையானவைகளை செய்து ஆண்டவரே எல்லாவற்றையும் விரித்து உதறி தள்ளிவிட்டு இயேசுக்காக மாத்திரம் நாங்கள் ஜீவிக்க, நீதியின் கிரிகளை செய்ய, நீதியாக நடந்து கொள்ள கிருபை தரும்படியாக வேண்டுகிறோம். இந்த கொர்நேலி தரிசனமுடையவனாய் காணப்பட்டான் சுவாமி. அவன் தேவனுக்கு பயந்துனாய் காணப்பட்டான். இந்த நாட்களில் நாங்கள் உமக்கு பயந்து நடுங்கி ஜீவிக்கும்போது ஆண்டவரே கர்த்தாவே, தேவ நடத்திப்பை பெற்றுக்கொண்டு எல்லாரும் அபிஷேகம் பெற்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே ஜீவித்தது போல் இந்த நாட்களில் நாங்களும் சுவாமி தேவ நடத்திப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய தரிசனத்தை காத்து கொண்டு ஜீவிக்க நாங்கள் ஆவிக்குள்ளாக ஜீவிக்கும்படியாக விசேஷமான கிருபைகளை தரும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. பவுல் தரிசனமுடையவனாய் காணப்பட்டான். ஒன்றத்தில் வார்த்தை உண்டானது. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு சுவாமி உமக்குள்ளே நாங்கள் ஜீவிக்கும்படியாக விசேஷமான கிருபைகளை தாரும் சுவாமி. உடைய வார்த்தை இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை சுவாமி. இந்த நாட்களிலே நீ கர்த்தாவே, என்ன சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட உடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து அந்த பரலோக கானானை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக எங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு போதித்து தரும்படியாக வேண்டுகிறோம். உடைய பாதையிலே நாங்கள் வலுவாதபடி நாங்கள் ஜீவிக்க கிருபை தார். சாலோமன் ஆண்டவரே வழுவி போனான். அப்படிப்பட்டதான இறுதி எங்களுக்குள்ளே வராதபடி எங்கள் எல்லாரையும் காத்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. தேவ தரிசனத்தை காத்து கொண்டு நீர் மகாபலனும் கேடவுமாய் இருக்கிறபடினால் இந்த கேடமாகிய இயேசுவை நாங்கள் பற்றி கொண்டு ஜீவிக்க விசேஷமான கிருபைகளை தாரும்.
தொடர்ந்து உடைய சமூகங்களோடு கூட இருக்கட்டும். உடைய மாசற்ற வரிக்கு எங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.